Hi friends, இன்னைக்கு வந்துட்டு ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸோட ஃப்ரையும் ஆஸ்பரகஸோட ஃப்ரையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு மேலே இருக்க அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணிக்கோங்க. மேலால் காம்பை கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணிங்கன்னா உதிரியாக வராமல் நல்லா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அந்த நாலாக கட் பண்ணது அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பரகஸ் இது வந்துட்டு நாலாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி நாலாக கட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற அந்த அடிப்பகுதி வந்து ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நறுக்குன்னு இருக்கும். அதனால் அதை மட்டும் நல்லா சீவிட்டு கொஞ்சம் தின்னாகவே போட்டுக்கோங்க. சிலது வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும், சிலது வந்து தின்னாகவே இருக்கும். தின்னாக இருக்கிறத அப்படியே நீங்கள் நாலாக கட் பண்ணிக்கலாம். திக்காக இருக்கிறத மட்டும் வந்துட்டு கீழால் சீவிட்டு போட்டிங்கன்னா அது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப அந்த முத்துன இது வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி 1/2 கிலோ இருக்கும் எடுத்திருக்கேன். இது ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸு, ஆஸ்பரகஸும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கப்பு ஆனியன் போட்டிருக்கேன், நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸை வதக்கிடுவோம். கொஞ்சம் கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கார்லிக்கும் அந்த ஆனியன் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை வந்துட்டு இதிலேயே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடணும், ஏன்னா இந்த வெங்காயத்தை வதங்கினோட டேஸ்ட்டு தான் வந்துட்டு அந்த ஸ்ப்ரவுட்ஸில் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு போடுங்க. வீட்லேயே செஞ்ச சாம்பார் பவுட்ரு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சாம்பார் பவுட்ரு போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து போட்டுருவோம். இது வந்துட்டு நல்லா குட்டி கோஸ் மாதிரி தான் இருக்கும். கோஸ் வந்துட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கோஸ் மாதிரியே தான் டேஸ்ட்டாக இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பை வந்துட்டு இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சாம்பார் பொடி வந்துட்டு எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக விடுவோம். எதுவும் தண்ணியெல்லாம் தெளிக்க தேவையில்லை. 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்துட்டு ஒருக்கா பரட்டி விட்டால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் 8 to 10 மினிட்ஸ் இருந்துட்டுனா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இது எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் இன்றைக்கி நிறைய செய்கிறனால இதில் தேங்காய் ஆட் பண்ணல. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இது மட்டும் லஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப நிறைய ஆட் பண்ணால் வந்துட்டு நல்லா இருக்காது. அந்த சாம்பார் பொடி மட்டும் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கடுத்தது ஆஸ்பரகஸ் பார்த்துருவோம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கார்லிக் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா வந்துட்டு அந்த கோல்டன் கலரில் வந்துடும் கார்லிக். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆஸ்பரகஸ் போடுவோம். இது வந்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஏன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப வேக விட்டு இது பண்ணோன்னா அதில் நியூட்ரிஷன்லாம் போயிடும். இதுக்கு வந்து சால்ட்டு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டேன். அவ்வளோதான். கடைசியாக வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு 1 ஸ்பூன் ஊற்றிட்டு பெப்பர் தூள் போட்டு ஒரு பரட்டி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி வந்துட்டு ஆஸ்பரகஸோட வந்துட்டு அவகடா சட்னி வச்சு கொடுக்க போகிறேன். அவகடா சட்னியும் ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸும் ஃப்ரை இன்னைக்கு லஞ்சுக்கு எங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு காய் செஞ்சு இது பண்ணுறதுக்கு 2 வகையான காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட்றாத மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.